My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. Tamil Nadu Medical Selection Committee வந்து மிக முக்கியமான எல்லாருமே அவசியம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய மிக முக்கியமான அப்டேட் எல்லாம் கொடுத்திருக்காங்க regarding government quota prospectus, management quota prospectus and eligibility certificate. மூணு முக்கியமான அப்டேட் Tamil Nadu Medical Selection Committee வந்து கம்ப்ளீட்டா பார்த்தலாம். வீடியோ கொஞ்சம் பெருசா இருக்கலாம், ஆனா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க because this is really important. Government quota-ல யார் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அதுக்கு eligibility என்ன, at the same time இதுல ஃப்ரீ எக்ஸிட்னா என்ன, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டுக்கு எப்படி போகலாம், நிறைய முக்கியமான விஷயங்களை அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா முன்னாடி இருந்த ப்ராஸ்பெக்டஸ்ல இருந்து சில சேஞ்சஸை கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண ப்ராஸ்பெக்டஸ்ல கவர்மெண்ட் கோட்டாலையும் சரி மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் சரி தேர் ஆர் சம் சேஞ்சஸ். எஸ்பெஷலி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. எல்லாத்தையும் தெளிவாக காமிச்சிடுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ லைக் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்ல இருக்கிறோம். ஸோ இப்போதைக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 3 அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. First thing, eligibility certificate. Kind attention for the candidates who are applying for eligibility certificate related கொடுத்துருக்குறாங்க. eligibility certificate என்ன சார் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு ஆல்ரெடி தெரியும் தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து யார் eligibility certificate அப்ளை பண்ண வேண்டான்னு கேட்டிங்கன்னா other than தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சி அண்ட் ஐசிஎஸ்சி இந்த 3 போர்டை தவிர வேற எந்த போர்டில் படிச்சிருந்தாலும் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும். ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஃபார் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் இஸ் ஓப்பன். இன்னைக்கு மார்னிங்லேருந்து ஓப்பன் ஆயிடுச்சு. சரிங்களா, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி ஹஸ் ரிசீவ்ட் representation from the candidates belonging to other boards regarding difficulties in getting the eligibility certificate because நீட் ஸ்கோர் கார்டு வேணும், அது வேணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் டெக்னிக்கலாக கேட்கறதுனால நீட் ஸ்கோர் அவங்க 0 இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு அங்கே ரிலாக்ஸேஷன் கொடுத்துருந்தாலுமே ஸ்டில் இது உடனே கிடைச்சிடுமா, அந்த 10 நாள்ல 5 நாள்ல கிடைச்சிடுமா அப்படின்ற பயம், டென்ஷன் எல்லாத்துக்குமே இருக்கு. இப்போ மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் hereby informed that such candidates can apply with a sworn affidavit. ஓகேங்களா, ஒரு நோட்டரி பப்ளிக் கிட்ட ஒரு sworn affidavit போடணும். என்ன சொல்லணும் அப்படின்னா, stating that the eligibility certificate will be produced at the time of admission, failing which their admission is subject to cancellation. அங்கே காலேஜில் சேரும்போது கண்டிப்பாக எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஸ்வான் அஃபிடவிட்டை கொடுக்கணும். ஒருவேளை கொடுக்க தவறுனா என்னுடைய அட்மிஷனை நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அதில் மென்ஷன் பண்ணணும். உங்கள் ஏரியாவில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நோட்டரி பப்ளிக்கை டைரெக்டாக போய் பாருங்கள். அவங்கக்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லுங்கள். தே வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ. சரிங்களா, இது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். திஸ் மெஷர் இஸ் பீங் டன் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் அண்ட் த மேர் அப்ரூவல் ஃப்ரம் த அப்ளிகேஷன் டஸ் நாட் இண்டிகேட் தேர் எலிஜிபிலிட்டி ஃபார் செலெக்ஷன். இதை வாங்கிட்டதுனால நமக்கு செலெக்ஷன்லாம் கிடைக்கும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது முக்கியமான அப்டேட் பாருங்க, certain clarifications or errata issued to the government quota prospectus. government quota prospectusல சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. மிக முக்கியமான சேஞ்சஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க பிகாஸ் இது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ வந்து கவர்மெண்ட் கோட்டா ப்ராஸ்பெக்டஸ்ல இன்னைக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் 13ஆம் தேதி வந்திருக்கு. இப்போதான் ரீசெண்டா தான் வந்துச்சு. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி issues the following clarification or errata to the prospectus for admission to government quota prospectus சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் திங், கன்வர்ஷன் ஆஃப் சீட்ஸ். சரிங்களா, கன்வர்ஷன் ஆஃப் சீட்ஸ்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நமக்கு கவர்மெண்ட் கோட்டா ப்ராஸ்பெக்டஸில் இதுக்கு முன்னாடி முந்தைய வருடங்களில் என்னென்ன ப்ராசஸ் பண்ணாங்க, இப்போ என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ இன் பேஜ் நம்பர் 19 ஆஃப் அண்டர் கிராஜுவேட் ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ் 1ல என்ன சொல்லி இருந்துச்சு அப்படின்னா, அதை மாற்றி இப்போ எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ ஆக்சுவல் ரூல் என்ன அப்படின்னா, ஸ்பெஷல் கேட்டகரியில் எதெல்லாம் வருதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிடபிள்யூடி வருது, எக்ஸ் சர்வீஸ் மேன் வருது, ஸ்போர்ட்ஸ் கோட்டா வருது. சரிங்களா, ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி சீட்ஸ். இந்த சீட்ஸில் ஏதாவது அன்ஃபில்டு சீட்ஸ் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இஃப் சீட்ஸ் ஆர் வேக்கண்ட் இன் ஸ்பெஷல் கேட்டகரி ஆஃப்டர் த எக்ஸாஷன் ஆஃப் மெரிட் லிஸ்ட் இன் ரவுண்ட் 2 ஆர் லேட்டர் from that specific special category, those seats will be converted to general category subsequently அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடையாது, செகண்ட் ரவுண்ட் வரைக்குமே ஸ்பெஷல் கேட்டகரிக்கு ப்ரியாரிட்டி கொடுக்க போகிறாங்க. செகண்ட் ரவுண்டில் மெரிட் லிஸ்ட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை எக்ஸாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அதை வந்து நம்ம வந்து ஜெனரல் கேட்டகரி கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் முக்கியமான அப்டேட், ஜெனரல் கிளாரிஃபிகேஷன் ஃபார் ஓசிஐ எலிஜிபிலிட்டி. இப்போ சில ஓசிஐ கேண்டிடேட்ஸும் இருக்கிறாங்க, ஓசிஐ ஸ்பான்சர்ஷிப்பில் வர கேண்டிடேட்ஸும் இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு ஓசிஐ கார்டு நீங்கள் எந்த வருஷம் வாங்கினீங்க அப்படிங்கிறது முக்கியம். இப்போ நீங்கள் வந்து ஆனர் பிஃபோர் 4/3/2021
மார்ச் 2021 4th மார்ச் ஆஃப் 2021 நீங்க அதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா you can apply under government quota, management quota as well as NRI quota. மூணுமே அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, NRI கோட்டா எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். on or before 4/3/2021 உங்களுடைய OCA கார்டு இந்த டேட்டுக்கு முன்னாடி இஷ்யூ பண்ணியிருந்தா நீங்க எலிஜிபிள் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, NRI கோட்டா. ஒருவேளை அதுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா யூ கேன் அப்ளை ஒன்லி அண்டர் NRI கோட்டா மட்டும்தான். ஜெனரல் மேனேஜ்மெண்ட் இல்லை, கவர்மெண்ட் கோட்டா இல்லை, ஓசியில் எடுக்கலாம், அதெல்லாம் இல்லை. ஒன்லி சொல்லிட்டாங்க NRI கோட்டா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இந்த கிளாரிஃபிகேஷனை எடுத்துக்கோங்க. அடுத்ததா இன்டர்ஸ்டே மெரிட். இது என்னன்னா சார் எப்படி சார் ரேங்க் கொடுக்க போறாங்க அப்படின்னா அவங்க கிளியரா சொல்லிட்டாங்க the interstate merit of candidates if they have got the same marks, ஒரே மார்க் இருக்கிற நிறைய கேண்டிடேட்ஸ் வருவாங்க இல்லையா, அவங்களை எப்படி நாங்கள் கிளாரிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார் ஆல் த கேட்டகரிஸ் வில் பி டிசைடட் பேஸ்ட் ஆன் நீட் ரேங்க் given by NTA. NTA கொடுக்கக்கூடிய ஆல் இண்டியா ரேங்கை பேஸ் பண்ணி நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஆல் இண்டியா ரேங்கை பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா உங்களுடைய தமிழ்நாடு ரேங்கை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து கிளாரிஃபிகேஷன்ஸ் இன் கவர்மெண்ட் கோட்டா. இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தான் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்குறாங்க. அதை நான் உங்களுக்கு 1 by 1 பார்த்துடுறேன், காமிச்சிடுறேன், நீங்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில், மைனாரிட்டியில், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு, செகண்ட் ரவுண்டுக்கு யாரெல்லாம் போகலாம், போகக்கூடாது, இது எல்லாத்தையும் தெளிவாக இங்கே சொல்கிறாங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் திங் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1000 rupees மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வருது இல்லைங்களா. கவர்மெண்ட் கோட்டாவும் போட்டிங்கன்னா 500 + 1000 1500. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குரிய அப்ளிகேஷன் 1000 rupees அண்ட் திஸ் 1000 rupees இஸ் நான் ரீஃபண்டபிள். அதை ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. இதை இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 1000 rupees. இன்கேஸ் SC, SC, ST கேண்டிடேட்ஸ் ஆயிருந்தா they are exempted from fees payment. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணுறதுக்கு you are exempted. சரிங்களா? you are exempted. இது வந்து ஃபர்ஸ்ட் மாடிஃபிகேஷன் இல்லைனா ஃபர்ஸ்ட் அடிஷன். செகண்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் இன் ரவுண்ட் 2 அப்படிங்கிறதுல பேஜ் நம்பர் 43ல கொஸ்டின் நம்பர் 3க்கு FAQல கொஸ்டின் நம்பர் 3க்கு அவங்க கொடுத்துருந்த ஆன்சரை நம்ம இனிமே எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா after the merit list is published, candidates have to register before the onset of the counseling by paying the non-refundable registration fee of 1000 in the website after logging. இதாவது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இப்போ இதெல்லாம் வந்து இல்லையா, ரேங்க் லிஸ்ட்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் you have to again register for the counseling process. அதுக்கு ஒரு 1000 ரூபாய் பே பண்ணணும். அண்ட் இந்த இதுல registration is allowed before round 1, round 2 and round 3 and stray round. இதுக்கெல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ பண்ற ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அண்ட் ரவுண்ட் 4க்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நோட், registration is allowed only for already applied candidates who are in the eligible merit list and not for those candidates who have not at all applied to Tamil Nadu Medical Selection. இப்போ நடந்துட்டு இருக்குது இல்லைங்களா இனிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன், இன்னும் லாஸ்ட் டேட் வரல. இந்த டைம்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணா மட்டும்தான் தமிழ்நாடு கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ரேங்க் லிஸ்ட்ல உங்க பேர் இருந்தா மட்டும்தான் நீங்க தமிழ்நாடு கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. இல்லைன்னா பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அடுத்ததா பேஜ் நம்பர் 30ல நாட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் ரவுண்ட் 2 அப்படிங்கிறதுல ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இந்த கிளாஸ் 8 அப்படிங்கிறது வந்து இட் ஸ்டாண்ட்ஸ் டெலிட்டட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கிளாஸ் 8 என்னவா இருந்துச்சு பேஜ் நம்பர் 30ல அப்படின்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? பேஜ் நம்பர் 30 கிளாஸ் 8. ஓகே, ஸோ திஸ் இஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா ப்ராஸ்பெக்டஸ். பேஜ் நம்பர் 30ல கிளாஸ் 8 என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எஸ், ஸோ திஸ் இஸ் த கிளாஸ் 8. Candidates who have not registered in round 1 of online counseling அப்படிங்கிறவங்க வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதை வந்து டெலீட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததா பேஜ் நம்பர் 38ல கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ல கிளாஸ் F அப்படிங்கிறது வந்து இட் ஸ்டாண்ட்ஸ் டெலீட்டட். ஸோ இது எங்க இருக்கு அப்படிங்கிறதையும் நான் காமிச்சிடுறேன். இது மேனேஜ்மெண்ட் கோட்டா ப்ராஸ்பெக்டஸ். we have to go to the page number 38 பேஜ் நம்பருக்கு போகிறோம். ஸோ எஸ் 37 and 38. 38ல என்ன சொன்னாங்க? clause F. So 38 clause F இங்க இருக்கு பாருங்க. So this is the clause F. A candidate who is absent during the first round of counseling will not be permitted to attend the second round of counseling அப்படின்னு இருந்துச்சு இல்லையா. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை டெலீட் பண்ணிட்டாங்களாம். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா கூட யூ கேன் ஸ்டில் பார்ட்டிசிபேட் இன் த செகண்ட் ரவுண்ட். பட் ஒரு கல்வியாளராக, ஒரு டீச்சராக, ஒரு அட்வைசராக நான் சொல்கிறது என்னென்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே சீட் எடுத்துடுங்க. அதான் புத்திசாலித்தனம். ஃபர்ஸ்ட் ரவுண்டை பார்ட்டிசிபேட் பண்ணாமல் டேரெக்டாக செகண்ட் ரவுண்ட் போகலான்னு நினச்சிங்கன்னா
நமக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் பறிபோவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நல்லா யோசித்து டிசைட் பண்ணுங்க. அடுத்ததாக இன் பேஜ் நம்பர் 38 படிச்சிட்டோம். அடுத்து பாருங்க, forfeiture and resignation and discontinuation fee. இப்போ செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த செக்யூரிட்டி டெபாசிட் பாருங்க, fees paid at the time of registration for counseling, especially if a candidate wish to opt for government quota seats in SF college, NRI, MQ இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். This has been made necessary to avoid seat blocking. இந்த 30,000 rupees செக்யூரிட்டி டெபாசிட் 1 lakh of செக்யூரிட்டி டெபாசிட்ங்கிறது அவசியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. And security deposit will be forfeited if the candidate does not join the allotted course in round 3 or later rounds. round 3 க்கு அப்புறம் அல்லது அதுக்கு அப்புறம் இருக்கிற ரவுண்ட்ஸ்ல ஜாயின் பண்ணலனாலே என்ன பண்ணிடுவாங்க, forfeit பண்ணிடுவாங்க. or if he or she discontinue the joined course after the stipulated date in round 2. இப்போ round 2ல ஒரு டேட் கொடுப்பாங்க, ஒரு stipulated date அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. இந்த stipulated date அப்படிங்கிறது அவங்க இண்டிகேட் பண்ணுவாங்க. இண்டிகேட் பண்ணும்போது அந்த டைமுக்கு தாண்டி, அந்த டேட்டை தாண்டி நீங்கள் ரிசைன் பண்ணுறதாக இருந்தால் இந்த டைமில் உங்களுடைய டிஸ்கன்டினியூஷன் ஃபீஸை forfeit பண்ணிடுவாங்க. 30,000 ரூபாயோ 1,00,000 ரூபாயோ நீங்கள் எதை கட்டியிருக்கீங்களோ அதை forfeit பண்ணிடுவாங்க. In the page number 9, the note clause 18, resignation to be read as. Resignation அப்படிங்கிறது என்னன்னா, only till round 2 resignation continues, free exit. செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் தான் ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிறது இருக்கு. இந்த செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் அப்படின்றது வந்து அவங்க சொல்ற டேட் வரைக்கும். அந்த டேட்டை தாண்டி நீங்க ரிசைன் பண்றதாக இருந்தா in the subsequent rounds it is considered as discontinuation and attracts forfeiture of security deposit and tuition fee as well as it shall attract discontinuation fee. சரிங்களா, இது வந்து பெனால்ட்டியும் வரும், 10 லட்ச ரூபா பெனால்ட்டியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் நீங்க ரிசைன் பண்றதாக இருந்தா. அடுத்ததா பேஜ் நம்பர் 10ல கிளாஸ் 21ல டிஸ்கண்டினியூவேஷன் ஃபீ அப்படிங்கிறத திரும்பவும் ஒரு இது கொடுத்துருக்காங்க. The candidate discontinues the course after the stipulated date in round 2 or resigns after joining at any time later in subsequent rounds, he is considered as discontinued and is liable to pay discontinuation fee. உங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா சொல்லிடுறேன். செகண்ட் ரவுண்டில் ஒரு டேட் சொல்லுவாங்க, அந்த டேட் வரைக்கும் நீங்கள் ரிசைன் பண்ணுறதுனா ரிசைன் பண்ணிக்கலாம். அந்த டேட்டை தாண்டி ரிசைன் பண்ணிங்கன்னா பெனால்ட்டி வரும், டிஸ்கன்வேஷன் ஃபீஸ் வரும், அண்ட் உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபிட் பண்ணிடுவாங்க, டியூஷன் ஃபீஸ் ஃபோர்ஃபிட் பண்ணிடுவாங்க. அடுத்ததாக ஃப்ரீ எக்ஸிட். ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிறது எப்படின்னா, refers to the candidate having free choice in quitting or not joining the allotted course in round 2 before the stipulated date. ஒரு டேட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றோம்ல, எந்த டேட் சார் அப்படின்னா அது அவங்க தான் சொல்லுவாங்க. செகண்ட் ரவுண்ட் முடிஞ்ச உடனே ஒரு டேட் சொல்லி இந்த டேட்டுக்குள்ள நீங்க ரிசைன் பண்றதுனா ரிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. நம்ம சேனல்லையும் வீடியோ போடுவோம். அந்த டேட்டை தாண்டி நீங்க ரிசைன் பண்ணீங்கன்னா ஃப்ரீ எக்ஸிட் கிடையாது. அந்த டேட்டுக்கு முன்னாடி வரைக்கும் ஃப்ரீ எக்ஸிட் இருக்கு, உங்க பணம் உங்களுக்கு திரும்பி வந்துடும். ஸோ இதுதான் இவங்க கொடுத்துருக்கிறது. Discontinuation fees and security deposit discontinuation fee are debarment from the participation of counseling in which a candidate has to face. ஸோ அது வந்து அந்தந்த ரவுண்டுக்கு தகுந்த மாதிரியான ரூல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா, இப்போ பாருங்க பேஜ் நம்பர் 45ல கொஸ்டின் 10 and 12 அப்படிங்கிறது டெலிட் பண்ணியிருக்காங்க. பேஜ் நம்பர் 47ல கொஸ்டின் நம்பர் 19 டெலிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அந்த ப்ராஸ்பெக்டஸில் இருக்கு. நான் உங்களுக்கு 1 by 1 உங்களுக்கு படிச்சு காமிச்சிடுறேன். வீடியோ கொஞ்சம் லென்த்து தான், ஆனால் பரவாயில்ல. யூ ஹாவ் டு நோ திஸ். இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை நம்ம வாசிச்சு காமிச்சிடுறோம். கொஸ்டின் நம்பர் 47, பேஜ் நம்பர் 47 அண்ட் கொஸ்டின் நம்பர் 19. ஓகேங்களா, கொஸ்டின் நம்பர் 19 என்ன இருக்குன்னு பாருங்க. எஸ், வாட் டஸ் exit with forfeiture mean in second round? இதுக்கு முன்னாடி சொன்னதே தான். சரிங்களா, exit with forfeiture means இந்த விஷயத்தை, இந்த கொஸ்டினை டெலிட் பண்ணிட்டாங்களாம், இனிமேல் இதில் இருக்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ண போகிறதில்ல. இங்கே நான் சொன்னேன் இல்லை, உங்களுக்கு செகண்ட் ரவுண்டில் ஒரு டேட் சொல்லுவாங்க, அந்த டேட்டுக்கு அப்புறம் தான் நீங்கள் ரிசைன் பண்ண முடியும். அந்த டேட்டுக்கு முன்னாடி ரிசைன் பண்ணிக்கலாம், அதை தாண்டி ரிசைன் பண்ண முடியாது, அந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் டைம் லைன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. In page number 15, under important information, class 14 to be read as, at the time of registration, all the candidates must pay the security deposit of 1 lakh for the management quota seats. இது வந்து எப்போக்குள்ள ரீஃபண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா within 3 months of completion of the entire counseling process. எல்லா கவுன்சிலிங்கும் முடிஞ்சதுக்கப்புறம் 4 ரவுண்டோ அல்லது அதுக்கப்புறம் ஸ்டே ரவுண்ட் எத்தனை ரவுண்ட் போகுதோ அத்தனை ரவுண்டும் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்களா, ரீஃபண்ட் பண்ணுவாங்களா within 3 months. இதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, security deposit will not be refunded for the candidates who have not joined the course in round 3 or later rounds or who discontinues the course beyond the stipulated date at round 2. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு
செகண்ட் ரவுண்டில் ஃப்ரீ எக்ஸிட் டேட் தாண்டி ரவுண்ட் 3 ஆரம்பிச்சிடும். இப்போ ரவுண்ட் 3லேருந்து ரவுண்ட் 4 அல்லது அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ரவுண்டு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அப்போ நீங்கள் ஜாயின் பண்ணாமல் போனால் கூட உங்களுக்கு டெபாசிட் அமௌண்ட் திரும்பி வராது அப்படிங்கிறதே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஃபார் என்ஆர்ஐ ஆல்ரெடி இங்கே கொடுத்துட்டாங்க சரிங்களா, அதனால் அதை டெல் பண்ணிட்டாங்க. ஓசிஐ எலிஜிபிலிட்டி, என்ஆர்ஐ எலிஜிபிலிட்டி நான் ஆல்ரெடி உங்களுக்கு படிச்சு காமிச்சிட்டேன். ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது புரிப்படலை, இதில் எனக்கு இன்னும் கிளாரிட்டி தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய பதிலையும் பார்த்தலாம். ஸோ மெடிக்கல் கவுன்சிலிங் ப்ராசஸில் முக்கியமான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ புரியலைன்னா இன்னொரு தடவை 2 தடவை போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச். இது தவிர வேறு ஏதாவது முக்கியமான அப்டேட் வந்துச்சு அப்படின்னாலும் அதையும் நம்மளுடைய வீடியோவில் சேனலில் பதிவு செய்கிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீட் ரிசல்ட் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். ஐ விஷ் தட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல மருத்துவ கல்லூரிகள் இடம் கிடைப்பதற்கான தேவையான மதிப்பெண்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச்.